இதில் நீங்கள் 1 lakh போடுங்க, இன்னொரு 1 மாதத்தில் உங்களுக்கு 2 லட்சம் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லும் பொழுது உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே நேராக அந்த 2 லட்சத்தில் தான் போய் நிற்குமே தவிர, ஏன் இப்படி சொல்கிறாங்க, இந்த 1 லட்சத்தை வச்சு எப்படி அவங்க டபுள் ஆக்குவாங்க, இந்த 1 லட்சத்தை வச்சு நம்மகிட்டேருந்து பணத்தை வாங்கி அவங்க டபுள் ஆக்குனாங்கன்னா தானே ஒரு லோன் போட்டு அந்த பணத்தை செஞ்சுக்கலாம் இல்லை, அது செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாத்தையும் யோசித்த பிறகு என்ன உங்களுக்கு தெரிய வரும்னா, இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ஆக்சுவல் கலரே உங்களுக்கு தெரியும். இப்போ மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நார்மல் ஷேர்ஸ் இருக்குது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் லோ ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கவர்மெண்ட் பாண்டு, என்சிடிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதாவது இன்னொரு 5 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பணம் தேவை, இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பணம் தேவை, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். மாதம் எவ்வளோன்னா